அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 21 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். பிரஜாபதி தட்சனின் படையை அழிப்பதற்காக வீரபத்திரர் வந்து கொண்டிருந்தார். வீரபத்திரர் படையில் இருந்த ஒருவரையும் விடாமல் அனைவரையும் அழித்தார். பின்பு பிரஜாபதி தட்சனும் வீரபத்திரரும் போரிட்டனர். வீரபத்திரரின் வலிமையை உணர்ந்த பிரஜாபதி தட்சன் வேள்வி நடந்த இடத்திற்கு சென்றார். அங்கு வீரபத்திரர் அவரின் சிரசை வெட்டினார். பின்பு சிவபெருமானும் அங்கு உதயமானார். அப்போது பகவான் விஷ்ணுவும் அங்கு உதயமாகி அவரை அமைதி பெறச் செய்தார். கருணை கடவுளான சிவபெருமான் அங்கிருந்தவர்களை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். பின்பு சிவபெருமான் தேவி சதியின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களுக்கும் அலைந்தார். தேவி சதியின் உடல் சிவபெருமானின் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த பகவான் நாராயணன் தன் சக்கராயுதத்தால் தேவி சதியின் உடலை தகர்த்து விட்டார். தேவி சதியின் உடற்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். ஓம் சக்தி என்று கூறி புராணத்தை தொடர்வோம். சிவபெருமான் தேவி சதியின் நினைவுகளோடு அவர்களின் உடற்கூறுகளை கண்டறிந்து அதனை பாதுகாக்கும் பொருட்டு பூலோகத்தில் அலைந்தார். தேவி சதியின் உடற்கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதை காக்கும் பொருட்டு சக்தி பீடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடங்களுக்கும் காவலாளியாக ஒரு பைரவரை சிவபெருமான் தோற்றுவித்தார். தேவி தாட்சாயினியின் நினைவுகளோடு சிவபெருமான் இந்த சிருஷ்டியில் ஒரு பித்தனாக சுற்றித் திரிந்தார். எங்கும் எதிலும் தேவி சதியின் நினைவுகளே நிரம்பியிருந்தன. எம்பெருமானான சிவபெருமான் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தார். தேவி சதி மடிந்துவிட்ட செய்தியை அறிந்த தாரகாசுரன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார். மேலும் சிவபெருமான் நிலை என்னவென்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் மிகவும் இன்புற்றார். தன்னுடைய மரணம் பற்றிய பயத்திலிருந்து தெளிவு பெற்று புத்துணர்ச்சியுடன் இருந்தார். கைலாய மலையில் சிவபெருமான் தேவி சதியின் நினைவுகளோடு இருக்கவே என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தார். கைலாய மலையில் தேவி சதியுடன் இருந்த நினைவுகள் சிவபெருமானுக்கு மேலும் மேலும் அதிகரிக்க தன்னுடைய யோக நிலையை அடைய முடியாமல் இருந்தார். இதற்கிடையில் தாரகாசுரன் தேவி தாட்சாயினி இல்லாத
சிவபெருமான் யோகியாவார். எனவே எனக்கு என்றும் அழிவு இல்லை என்ற நம்பிக்கை தாரகாசுரனுக்கு பிறந்தது. பின்பு மூவுலகையும் கைப்பற்றி அதில் தானே அரசனாக முடிசூட்டிக் கொண்டு ஆள வேண்டும் என்று எண்ணினார். தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையைக் கண்டு மனம் கொள்ளாமல் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். காக்கும் தெய்வமான பகவான் நாராயணனும் இவையும் நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம், இதை யாராலும் மாற்ற இயலாது என்று உரைத்தார். மேலும் தேவர்கள் திருமாலிடம், பிரபுவே, சிவபெருமானின் புத்திரர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்னும் வரம் பெற்ற தாரகாசுரன் இனி என்ன செய்வானோ என்று வினவினார்கள். இதை கேட்ட ஸ்ரீமன் நாராயணன், காலம் விரைந்து பதிலுரைக்கும் என்று கூறினார். சிவபெருமான் கைலாய மலையில் ஒரு குகையினுள் சென்று யாவரும் அறியா வண்ணம் கடுந்தவம் செய்ய சென்று விட்டார். அவரைத் தொடர்ந்து நந்தி தேவரும் சிவபெருமான் தவம் செய்யும் குகையின் வெளியே தவம் முடித்து வரும் எம்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். சிவபெருமான் தவம் செய்ய சென்று விட்டார் என்னும் செய்தியை தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன், மூவுலகையும் கைப்பற்ற தடையேதும் இல்லை என்ற புன்னகையுடன் தன் படைகளை அனுப்பினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.